சரிப்படுத்துறேன்னு சொல்லி மருந்துகளை உருவாக்குறது இதே கம்பெனி தாங்க. தாய்ப்பாலில் பூச்சிக்கொல்லி இருக்குது, நஞ்சு. 71% காரணம் யாருன்னா நான் ஒரு வார்த்தை மட்டும் டைட்டிலாக தலைப்பாக வச்சுக்கிறேன். விவசாயிகளுக்கு தெரியாத விஷயங்கள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது விவசாயிகளுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விவசாயிகளாக பாவம் தெரியாது. போட்டு அமுத்தி மிதித்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, புழிஞ்சி எடுக்கிறது, இதெல்லாம் எப்படின்னா நேரடியாக செய்ய மாட்டாங்க. நல்ல பேரில் நடக்கும் இது. அந்த நல்ல பேரில் ஒன்று தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமான விளைச்சல்னு சொல்லுவாங்க, அதிக லாபம்னு சொல்லுவாங்க. இதிலெல்லாம் நம்ம வந்து மயங்கி விழுந்துடுறோம். அது விவசாயிகளாக நமக்கு தெரியறதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரபா கொஞ்சம் ஒரு போர்டும் ஒரு மார்க்கரும் ரெடி பண்ணிடு பிரபா, அவங்ககிட்ட சொல்லிவிடு. ரெடி பண்ணியிருப்பா. நீங்கள் வந்துடுங்க, வேறு யாராவது உட்கார சொல்லிடுங்க. நீங்கள் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 1% 1%, நான் படிச்சிடறேங்க. 1% ஆஃப் 45% ஆஃப் ஆல் வெல்த். உலகில் 1% மக்கள் தொகையில் 1%. உலகத்தினுடைய 45% செல்வத்தை வைத்திருக்கிறார்கள். 45னா ஆல்மோஸ்ட் பாதி, 50% செல்வத்தை அவங்க வச்சிருக்காங்க. அது எப்படி வச்சிருக்கிறாங்க, யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, விதை, உரம், பூச்சிக்கொல்லி, இது போல டிராக்டர், இந்த விவசாயம் சார்ந்த பொருட்களை விற்கக்கூடிய நிறுவனத்தினுடைய அதிபர்களை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம வந்து அதிலிருந்து தப்பிச்சுக்கணுமா வேணாங்களா? இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? இப்போ நம்ம வந்து ஒரு அறிவியல், இப்போ நான் சயின்டிஸ்ட்னா சயின்டிஸ்ட் இல்லை. நான் அங்கே போய் என்ன சொன்னேன்னா, அவங்க வந்து உலகத்தில், நான் சொன்னேன் இல்லையா, உலகத்தில் தலை சிறந்த, உண்மையிலேயே அவங்க வந்து தலை சிறந்த முதல் 100ன்னா சும்மா கிடையாது. இந்த உலகத்துக்காக, மக்களுக்காக, பூமிக்காக ஆராய்ச்சி செய்கிற அந்த விஞ்ஞானிகள் தான். அவங்ககிட்ட நான் போனோன்னே என்னை கூப்பிட்டு மீட்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், நான் மக்கள் விஞ்ஞானின்னு சொல்லிட்டேன். நான் வந்து மண் விஞ்ஞானி, பயிர் விஞ்ஞானி எல்லாம் அடுத்தது. நான் வந்து மக்கள் விஞ்ஞானி, மக்களினுடைய மனநிலையை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இதெல்லாம் நான் பேச வேண்டியதாக இருக்குது. 10 கார்ப்பரேட் கம்பெனி தாங்க. 10 கார்ப்பரேட் கம்பெனி 70% உலகத்தினுடைய உணவுக்கு அவங்க தான் தயார் பண்ணுறாங்க. 10 கார்ப்பரேட் நிறுவனங்கள் உலகம் ஃபுல்லாக. 100 கம்பெனிஸ் மொத்தமே உலகத்திலேயே வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, பூமி சூடாயிடுச்சு, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து 71%, இந்த பூமி சூடானதுக்கு 71% காரணம் யாருன்னா அந்த 10 கம்பெனி, அந்த 10 கார்பரேட்டு, 100 கம்பெனி உலகத்திலேயே, வெறும் 100. மற்றவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு 20% 30%ங்க. மற்ற நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள் எல்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு போராடிட்டு இருக்கிறோம். இப்போ இது நான் எதுவுமே பொய்யெல்லாம் சொல்லலைங்க, இது தெரியாதது யாருக்கும். இது வந்து இன்னொன்று நான் சொல்லிடுறேங்க, நான் வந்து மாஸ்டர் ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் ஆஸ்திரேலியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் உலாங்காங்கில் நான் முதுநிலை பட்டம் படிச்சிருக்கேன். ஏன் இதை படித்தேன், விவசாயத்தை தாண்டி இது எதுக்கு போய் படித்தேன் அப்படின்னா இதுக்கு தான். ஏன்னா அந்த ஊடகத்துறை, நீங்கள் பார்க்குற, நீங்கள் கேட்குற டிவி ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், சோஷியல் மீடியா எதுவாக இருந்தாலும் இந்த தகவல்கள்லாம் வெளியில் வராது. இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஊடகம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதுக்கு நிறுவனம் இருக்குது, அதுக்கு கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. இது எதுவுமே பேச மாட்டாங்க. இது வந்து வளர்ச்சி கிடையாது. இது வந்து ஒரு சமநிலை இல்லாத ஒரு நிலை. உலகம் ஃபுல்லாக வெறும் வந்து ஒரு 45-50% சொத்துக்களை 1% காரங்க வச்சுக்கிட்டு ஒரு 110 கம்பெனி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது கரெக்ட் இல்லை. இதில் இன்னொன்று உங்களுக்கு ஆச்சரியமானது நான் சொல்கிறேன். இப்போ நான் பணியாற்றின பேயர் நிறுவனமாகட்டும், வேறு எந்த பெரிய நிறுவனங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், உரமும்
மருந்து, பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லக்கூடாது, அது உயிர்கொல்லி. அதை விற்கிறது ஒரே நிறுவனம் தான். விதை, இந்த வீரிய விதைகள். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்குங்க, இதெல்லாம் உருவாக்குற நோய் கொடுக்கக்கூடிய, நோய்களை சரிப்படுத்துறேன்னு சொல்லி மருந்துகளை உருவாக்குறது இதே கம்பெனி தாங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு பக்கம் விஷம், ஒரு பக்கம் மருந்து. இதெல்லாம் ஒரே கம்பெனி செய்து, இந்த மாதிரி ஒரு 10-15 கம்பெனி தாங்க வேர்ல்டில் இருக்குது. அங்கிருந்து தான் சின்ன சின்னதாக பிரிஞ்சு அது நம்ம இந்தியா மாதிரி நாடுகளில் அரசாங்கம் ஸ்திரமாக இல்லை. மத்திய அரசாங்கமும் கரெக்ட் இல்லைங்க, மாநில அரசாங்கமும் இல்லை. நம்ம தொடர்ந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். நான் ஒரே தடவை தெரியாமல் ஓட்டு போட்டேன், அதுக்கப்புறம் நான் போடுறதில்லை. ஏன்னா நான் இப்போ பூமிக்கு உகந்த ஒரு சிட்டிசன் ஆகிட்டேன். என்னை கேட்பாங்க, அமெரிக்கா போனேன்னா நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசனா அப்படின்னு. இல்லைங்க, இந்தியன் சிட்டிசனும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்தியாவும் இல்லை அமெரிக்காவும் இல்லை, பூமியிலேருந்து ஒரு பிறந்திருக்கிறோம், அவ்வளோதான். இதில் எங்கே போய் சிட்டிசன் நான் சொல்கிறது? அதனால் அரசாங்கம் சரியில்லைங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு எது சொன்னாலும் கேட்குற பொம்மை அரசாங்கத்துக்கிட்ட இவங்கெல்லாம் உள்ளே இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மருத்துவமனை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்குது. இவ்வளோ பெரிய மருத்துவமனைகளும் மருந்துகளும் தேவையா? இதை உருவாக்கக்கூடிய இந்த பக்கம் மரபணு மாற்றப்பட்ட விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அடுத்தடுத்து நான் போடுறேங்க, தாய்ப்பாலில் பூச்சிக்கொல்லி இருக்குது, நஞ்சு. அப்போ எந்த அளவுக்கு பரவி இருக்கும்? எவ்வளோ பேருக்கு இன்னைக்கு நோய்கள் இருக்கு. இது வெறுமனே நம்ம லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக நான் ரசாயன முறை விவசாயம் தான் பண்ணுவேன், ரசாயன உரம் போடுவேன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அது நம்மளையே தாக்கும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வெளியில் இருக்கவங்களுக்கு ரசாயன உரம் பண்ணிக்குவாங்களாம். ரசாயன உரம் போட்டு விளைவிச்சுக்கிறது. இந்த பக்கம் ஒரு 50 சென்ட் 20 சென்ட் நெல் பண்ணுறாங்களோ இல்லை ஏதோ பண்ணுறாங்களோ, இயற்கை உரம் போட்டு வீட்டுக்கு, குடும்பத்துக்கு, சொந்தக்காரங்களுக்கு பயிர் பண்ணிக்கிறாங்க. இது நியாயமா? இது சரியா? இதில் எங்கே போய் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஒட்டுமொத்த உணவை நீங்கள் தயார் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் அரிசியை நீங்கள் இயற்கை உரம் போட்டு தயார் பண்ணிக்கிட்டீங்க, மற்ற காய்கறி என்ன பண்ணுறது? அந்த மண்ணில் நீங்கள் ஏற்கனவே உரம் போட்டதுக்கு 30 வருஷத்துக்கு இருக்குமே. நீங்களே தானே அந்த மண்ணில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரசாயன உரம் கொட்டினீங்க. அங்கே நீங்கள் தானே களைக்கொல்லியை தெளிச்சிங்க, பூச்சிக்கொல்லி அடிச்சிங்க. அது போகாது, அது 100 வருஷம் ஆனாலும் போகாது. மண், விதை, பயிர், உணவு, மருந்து, இது எல்லாம் கார்பரேட் கம்பெனிகளுடைய கையில் இருக்கு. நம்ம அதிலிருந்து வெளியில் வரணும். அதனால நான் இப்போ நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செய்து உணவு பயிர்களை தாண்டி மருந்து பயிர்களான மூலிகை பயிர்களை, மூலிகைன்னா ரொம்ப சித்தர் காலத்து மூலிகைக்கெல்லாம் நான் போக சொல்ல, சாதாரண மூலிகைகள்லாம் இருக்குங்க. இப்போ நான் காலையில் கேட்ட மாதிரி இங்கே பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, சாதாரணதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? இதை கூட நம்ம ஒரு அன்றாடம் நம்ம சாப்பிட்றது இல்லைங்க, நம்ம எடுத்துக்கிறது இல்லை. திணை வகைகள் நம்ம சாப்பிட்றது இல்லை. இது போல் நம்ம செய்துக்கிட்டோம்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய, நான் சொன்ன அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாக்களுக்கு உணவாகி, வெறும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு 20லிருந்து 30 வகையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு நோய் கூட வராதுங்க. இந்த கட்டு உணவுக்குழல் பாக்டீரியாஸ் ஆரோக்கியமாக இருந்தால் உங்களுக்கு நோய் வராது. இதனால் இப்போ ஐயாவுக்கு தெரியும், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, இந்த மாதிரி வளர்ச்சியடைந்த ஜெர்மன், பிரான்ஸு, நெதர்லாண்டு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் மைக்ரோபயோம்னா உணவு குழாயில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள், பாக்டீரியாக்கள் அப்படின்னு பேர். இதற்காக உணவை தான் அவங்க சாப்பிட சொல்றாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு, தயார்படுத்தப்பட்ட உணவை சாப்பிட வேண்டாம். இதெல்லாம் விவசாயத்துக்கு சம்பந்தம் இருக்குது. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, விவசாயிகளாகிய நீங்கள் மக்களுக்கு உணவை உற்பத்தி தரக்கூடிய நீங்கள் நோய் இல்லாமல் வாழணும்னு நான் விரும்புவேன். அது நீங்க முன்னுதாரணமா இருக்கணுமா இல்லையா? நமக்கே நோய் இருந்ததுன்னா அப்புறம் மக்களுக்கு என்ன ஆகும்?